அதுக்காக நம்ம வரணும். இல்லன்னா கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அதனால டே ஷுட் பி வெரி மோட்டிவேட்டட். நல்லா மோட்டிவேட்டடா இருங்க. ஸோ நான் ரீசென்ட்டா 2, 3 வீடியோஸ் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆகாஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 எல்பிஏல வேலைக்கு போயிருப்பார் சொல்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு கால் பண்ணி பேசுனது ஆக்சுவலி. எவ்வளோ? ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி ஹி கால்ட் மீ. ஹி செட் தட் ஐ கிராக்ட் 8 எல்பிஏக்கு மேல கிராக் பண்ணிட்டேன் ப்ரோ அப்டின்னாரு. இட் இஸ் அ ப்ரவுட் மூமெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ஆக்சுவலா. நம்ம எவ்வளோ பேருக்கு எஃபோர்ட் போடுவோம். எல்லாருமே வந்து படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா மறந்துருவாங்க ஆக்சுவலி. ஓகேவா? மறந்துட்டு போயிடுவாங்க. சில பேர்லாம் குரூப்ப விட்டு கூட லெஃப்ட் ஆயி போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அது அவங்க தப்பா இல்ல என்னான்னு தெரியாது. மென்டார்ன்றவங்க எப்பயுமே சொல்றேன், உங்கள நீங்க புடிச்சுக்கணும் அப்படியே. யூ ஹேவ் டூ பி வித் கம்யூனிட்டி. கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுடுறேன். ஓகேங்களா? நான் சொல்றது கொஞ்சம் ஓவர் குக்குடா இருக்கலாம். இல்ல ஓவர் ஹைப்பா கூட இருக்கலாம். நீங்க என்னைக்குமே மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கான ஆட்கள் கூட நீங்க இருக்கணும். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய நபர்கள், உங்களுக்கு புடிச்சவங்க, உங்களுக்கு புடிக்காதவங்க, அவங்கள விட என் கெரியருக்கு எனக்குன்னு ஒரு குரூப் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. டிசைன் பத்தி பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா உங்க கூட? இஸ் இட் எனிஒன் இஸ் தேர் லைக் தட்? டிசைன் பத்தி பேசுறதுக்கு உங்க கூட ஓகே உங்க கொலீக் இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன் நல்ல விஷயம். சப்போஸ் கொலீக்ன்னு ஒருத்தவங்க இல்ல. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்றது? ஐ அம் ஸ்டூடண்ட் ரைட் நவ். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்பா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டூடண்ட் இப்போதைக்கு. ம். அப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன்னா, என்னை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு கம்யூனிட்டியே இருக்காது. ஸோ அதனால சொல்றேன், கம்யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சரியா? ஸோ எப்பயுமே ஒரு கம்யூனிட்டியோட டிராவல் பண்ணுங்க. அது எப்பயுமே ஒரு பயங்கரமான எனர்ஜி குடுக்கும் உங்களுக்கு. சீரியஸா தான் சொல்றேன். கம்யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கம்யூனிட்டி கூட டிராவல் பண்ணுங்க. ஸோ நான் கம்யூனிட்டிய கொஞ்சமாவது என்கேஜிவா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு நிஜமாலுமே எதனா ஒண்ணு கிடைக்கும். ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது. சரி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆயிடாதீங்க குரூப்லாம் விட்டுட்டு. ஓகே. இது இன்னைக்கு முடிய போறது கிடையாது. எது? உங்களோட பயணம் வந்து இன்னைக்கு முடிய போறது கிடையவே கிடையாது. இல்ல ஒரு 6 மாசத்துல முடிய போறது கிடையவே கிடையாது. இட்ஸ் a லாங் டெர்ம் கமிட்மென்ட். நான் சொல்ல வர பாயிண்ட் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானேப்பா? ஸோ அவ்வளோதான் வேலை கிடைச்சிச்சு நம்மளுக்கு. லக்ஷ்மணோட வேலை முடிஞ்சுச்சு. இது லக்ஷ்மணோட வேலை கிடையாது. இது லக்ஷ்மணோடைய கம்யூனிட்டியும் கிடையாது. இது பரதனுடைய கம்யூனிட்டி. இது வந்து தீபக்கோட கம்யூனிட்டி. இது வந்து தினேஷோட கம்யூனிட்டி. கிரீதரனோட கம்யூனிட்டி. அந்த மாரி ஒவ்வொரு பர்சனோட கம்யூனிட்டி இது. சரிங்களா? நீங்க தான் இதோட ஓனரு. நீங்க தான் ஒரு பீப்பிளு. இப்போ நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. நாளைக்கு நான் உங்கள பத்தி ஸ்டோரி போடுவேன். ஸோ ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கிராஃபிக் டிசைனரா சாரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு டிசைனரா ஒரு பெர்சன் ஆகணும்னு வந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 64 எல்பிஏல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஹேவ் டூ போஸ்ட் சம்திங் வித் யுவர் ஃபோட்டோகிராஃப்ஸ். ப்ரவுட் கிரியேட் பண்ணணும் நம்ப. ப்ரவுட் ஆக்கணும். ப்ரவுட் ஆனா மட்டும் தான் நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் வருவானுங்க உள்ள. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் கவனிச்சீங்கன்னு தெரியல. YouTubeல போயிட்டு இருந்துச்சு. லைவ்ல. ஸோ நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானி வினோன்னு சொல்லிட்டு. ஓகே. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அவரோட ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு. சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சா காட்டுறேன். எஸ். அமெரிக்கால இப்போ ஆப்பிள்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஹி இஸ் வொர்க்கிங் அட் ஆப்பிள். க கன்னியாகுமரி. இவரோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. ஸோ அங்க வந்து வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு யுஎஸ்ல ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ல கலிஃபோர்னியால வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓஎஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ எனிவே ரொம்ப ஹாப்பி அண்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. இந்த மாரி ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. நீங்க அவரோட ப்ரொஃபைல் போய் பாருங்க. செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரவுடா தான் இருந்தது. அவரு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. இதுதான் இதான் போர்ட்ஃபோலியோ. எல்லாமே லைவ் ஒர்க். ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கே நீங்க பார்க்குறீங்க இப்போ. ஆப்பிள்ல லைவ் ஆயிருக்குன்னா, அந்த லைவ்ல இருக்கிற ஓஎஸ் வந்து எடுத்து போட்டுருக்காரு அவரு. அவரோட ஒர்க்லாம் ஆப்பிள்ல போயிருக்கு பாருங்க. ஆப்பிளு, மைக்ரோசாஃப்ட்டு. இதே போதும். வேற என்ன வேணும் அவருக்கு? ஆப்பிள்ல ஒர்க் பண்ணியிருக்க சொன்னாவே போதுமே. ஓகே. சி த யூஐ வாட் ஹி டிட். மேப்பு.
ஸோ இதான் போர்ட்ஃபோலியோ பேசிக்லி. ஓகே, இஸ் அ மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பேசிக்லி இஸ் அ இன்ட்ராக்ஷன் டிசைனர், விஷுவல் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லாவே இங்கே பாருங்க, இதெல்லாம் அவர் பண்ணது தான். செம்மையா இருக்குல்ல? அனிமேஷன்ஸ் பாருங்க, மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம். இதுக்கு பேர் வந்து என்னது? மைக்ரோ இன்ட்ராக்ஷன். பாருங்க, லைக் வாட் வி கேன் சே, லைக் ஒரு பர்சன் கன்னியாகுமரியிலிருந்து நம்ம ஊர்ல இருந்து படிச்சுட்டு, ஓகே, படிச்சுட்டுனா என்ன சொல்றது, சாதாரணமாக ஒரு ஈசி டிபார்ட்மெண்ட் தான் முடிச்சிருக்காரு. ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு. ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றதுக்கு யூஐ சம்மந்தமே கிடையாது. பட் ரைட் நோ இஸ் அ இன்ட்ராக்ஷன் டிசைனர். ஓகே, மேபி அவரோட செஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடி ஐ திங்க் ஃப்ரம் ஹியர். ஓகே, அடோப்பில் ஒர்க் பண்ணிருக்காரு, அடோப் கிரியேட்டிவ் க்ளவுடில். ஸோ ஐ திங்க் நீங்களாம் போய் படிக்கலாம். இவருடைய இவருடைய ஒர்க்ஸு, இவருடைய விஷயங்கள்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா? நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஆளா இருக்கிறாங்க இவங்கலாம். அப்போ எல்லாருமே ஆக முடியும் தானே? கரெக்ட்டு தானேப்பா? தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயி அமெரிக்காவுல ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஆப்பிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒய் இட் இஸ் நாட் பாசிபிள் பை எவ்ரிஒன்? இட்ஸ் பாசிபிள். கரெக்ட்டுங்களாப்பா? யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? மீ ப்ரோ, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். எல்லாருமே. சரிங்களா? லைக் இட்ஸ் வெரி பாசிபிள். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான்ப்பா. நீங்க எங்கேருந்து வரீங்க? கார்ப்பரேட் மட்டும் தான் நீங்க யாரு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்காம உங்கள கொண்டு போகுது உள்ள. மத்த எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாரபட்சம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து கொஞ்சம் அரசியல் மாரி பேசுறேன்னு யோசிக்காதீங்க. உண்மையாலுமே பாரபட்சம் தான். ஸ்கில் இருந்தா மட்டும் தான் பொழச்சிக்க முடியும். அந்த என்னது? அது பேர் சொல்லுவாங்களே! ஐயோ! அந்த படம் பேரு மறந்து போச்சே! அப்பா தனுஷ் படம் ஒண்ணு வந்து என்னப்பா அது? நம்ப இதுல வருமே. ஆம், காடு இருந்தா எடுத்துக்க விடுவானுங்க. நம்மகிட்ட படிப்பு இருந்தா எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாரி, ஸ்கில் இருந்தா தான் நம்ப ஊர்ல வச்சுப்பாங்க ஆக்சுவலி. சரியா? ஸோ அதனால ஸ்கில்ல வளர்த்துக்கங்க. தட் இஸ் வாட் மை திங். இங்க பார்த்துட்டுருக்கீங்க. இது எல்லாமே அவரோட ப்ரொஃபைலு. லிங்க்டின்னு, ட்ரிபிள்ல போய் பாருங்க. அவர் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் டிசைனர் நீங்க யோசிக்கணும். இப்போ ஒரு ஆப்பிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபருடைய ப்ரொஃபைல நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எத்தன ப்ராஜெக்ட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்களேன், ட்ரிபிள்ல. மனுஷன் கொன்னு வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் பாருங்க அது. தெரியுதுங்களா? ஸோ இது பார்க்கும்போது செம்ம பொறாமையா இருந்தது அவரு. மனுஷன் வேற லெவல் பின்னி எடுத்துருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு. மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ப்ராடக்ட் டிசைனரா. ஸோ யூ கேன் சி இப்போ அமெரிக்கால இருக்காரு. மொபைல் டிசைன் சீனியர் ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் என் ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் இவரோட ப்ரொஃபைல. ஒருத்தர் என்ன கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவரு மூலியமா எனக்கு தெரிஞ்சது. இந்த மாரி ஒரு பெர்சன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய பெர்சன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தெரியாம இருக்கலாம். பட் இப்போ பரவால்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகே. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பெர்சன் சான் பிரான்சிஸ்கோல போய் ஆப்பிள்ல டிசைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதமான என்ஐடி, நிஃப்ட் டேக் இல்லாம. இங்க பாத்துங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன படிச்சிருக்காரு பாருங்கப்பா. ஹி டன் அழகப்பா இது படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஸ்கூல் ஆஃப் விஷுவல் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில காஞ்சிபுரத்தில. ஹி பீன் டன் ஒன் கோர்ஸ். ஆக்சுவலா இந்த காலேஜ் நான் பார்த்தேன்ப்பா. நான் பண்ணலான்னு ஐ மீன் நான் ஏதாவது படிக்கலான்னு பார்த்தேன்.
ஆக்சுவலி திஸ் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். யாராவது ப்ராடக்ட் டிசைன் படிக்கணும்னா அங்கே போய் படிக்கலாம். இது இருக்குது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது, எனக்கே தெரியாது இவ்வளோ நாள். இங்கே இங்கே இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் மேபி இது பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இட்ஸ் ரியலி குட். குட் ப்ரோக்ராம் ஆக்சுவலி. நம்ம ஊரில் தான் இருக்குது, நம்மளுக்கே எவ்வளோ நாள் தெரியாது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இட் இஸ் தேர். இதுவுமே நான் பார்த்துட்ருக்குறேன். ஐம் ஆல்சோ பிளானிங் டு டூ சம்திங். ஸோ ஐ நீட் டு பிளானிங் டு டூ சம்திங் லைக் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க, பீப்புள் ஆர் தேர். ஸோ ஸ்டார்ட் ஒர்க் அண்ட் சம்திங் ரியல். ஓகே, ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு தென் யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் யுவர் நெக்ஸ்ட் லெவல் growth. ஓகேப்பா, பண்ணலாம், பார்க்கலாம். நம்ம நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? நம்ம வாட் வி டிட் லாஸ்ட் கிளாஸ் என்னப்பா பார்த்தோம்? ப்ரோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஐஎன்சி 42 அண்ட் இந்த டீம் மேக் அண்ட் W3 லேஅவுட்ஸ் யூஎக்ஸ் ஓட இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ப்ரோ. ஓ, யூஐ ரெண்டா பார்த்தோமா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஓகேப்பா, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். கொஞ்சம் நிறைய டிவியேட் ஆகிட்டு போயாச்சு அப்படியே உள்ள நிறையா. கமிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். ஓகே, நம்ம இப்போ டிசைன் திங்கிங் ப்ராசஸில் இருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, டிசைன் திங்கிங்னா என்னப்பா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிசைன் திங்கிங் இஸ் த design process or problem solving technique which is helpful to come up with a innovative solution. Okay, it's a non-linear methodology. So design thinking is the design process or a problem solving technique which is non-linear iterative process. You can solve using some you can solve the problems using this design thinking methodologies. So which is having 5 steps, 5 stages. One is research, discovery phase, define, ideate, prototype, and testing. Okay, so these are the methodology which people are following for solving some specific problem, non-defined problems. ஓகே, டிஃபைன் இல்லாத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிக்கு பேர் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம். அதில் எம்பத்தைஸ்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து டிஃபைன்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஐடியேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து ஒரு போர்ட்னா என்ன, ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டினா என்ன, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜினா என்னென்னு பார்த்தோம். அஃபினிட்டி டயக்ராம்னா என்னென்னு பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்த்தோமா? பார்க்கலையா? No, sir. பார்க்கலையா? எது வரையும் பார்த்தோம்? எது வரையும் பார்த்தோம்? அஃபினிட்டி ஐடியேஷன். டயக்ராம் வரையும் பார்த்துருக்கோம் ப்ரோ. ஓகே, டன் டன். டிசைன் திங்கிங், எம்பத்தைஸ். ஸோ பர்சனா பார்த்தோம், எம்பத்தி மேப் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். அதில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எஸ், வாட் வி ஆர் சீயிங் ரைட் நவ். ஓகே, ஐடியேஷன் கரெக்டா? எஸ் ப்ரோ, ஐடியேஷன்ல அஃபினிட்டி டயக்ராம் வரையும் பார்த்துருக்கோம். ஓகே, டன். ஓகே, ஐடியேஷனுக்குள்ளே வந்து நிறைய இருக்குது படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட் த ஃப்ளோ. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னும் சப்ஜெக்ட்குள்ளே போகல.
நம்ம மேலோட்டமா தான் பார்த்துன்னு இருக்கிறோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்க எல்லாருக்கும்? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, அந்த ஃப்ளோவ பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஓவரால் யுஎக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் உங்களோட மைண்டுக்குள்ள போட்டு யோசிச்சிருந்திருப்பீங்கள்ல. என்னதான் யுஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யுஎக்ஸ்னா இதுதான். இந்த 5 ஸ்டெப் தான் யுஎக்ஸ். சரியா? இப்போ இதுக்குள்ள சப்ஜெக்ட் வரும்போது நெறைய இருக்கு படிக்கிறதுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நீங்க எல்லாம் டாபிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கார்ட் சார்ட்டிங்னா என்ன அப்படி சொல்லிட்டு. அஃபினிட்டி டயகிராம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி லாஸ்ட்டா பார்த்தோமா? என்னப்பா பார்த்தோம்? ஸோ ஒரு யூசர் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் அடுக்கிறதுக்கு, மெனு அடுக்கிறதுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக்னு அந்த மெனுவோட லிஸ்ட் வைக்கிறதுக்கு, அந்த மேலே இருக்கிற நேவிகேஷன் பார் வைக்கிறதுக்கு, எனக்கு என்னப்பா ஃபர்ஸ்ட் வைக்கணும், செகண்ட் வைக்கணுன்ற அந்த ப்ரியாரிட்டியை செட் பண்ணுறதுக்கு கார்ட் சார்ட்டிங்ன்ற மெத்தடாலஜி பயன்படுத்துவாங்க. இந்த கார்ட் சார்ட்டிங் மெத்தடை வந்து இன் பர்சனாகவும் கண்டக்ட் பண்ண முடியும், ரிமோட்லேயும் கண்டக்ட் பண்ண முடியும். கார்ட் சார்ட்டிங்னு சொல்லிட்டு டூலே இருக்குது. என்ன இருக்குது? கார்ட் சார்ட்டிங் டூல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதில் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண முடியும். நிறையா இருக்குது டூல்ஸ். யூ ஹாவ் லாட் ஆஃப் டூல்ஸ் டு டூ த கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு கார்ட் சார்ட்டிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நீங்கள் ஃபிக்ஜாம்லேயும் பண்ணலாம், ஃபிக்மாவிலையும் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு டூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ உங்கள் ஃபிக்ஜாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற இடமே. அதாவது டேட்டாவெல்லாம் குப்பை மாதிரி எடுத்து வந்து கொட்டி வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிக்ஜாம். அந்த ஃபிக்ஜாமில் தான் முக்கியமான ப்ராஜெக்ட், உங்கள் ப்ராஜெக்டே அங்கே தான் நடக்கும். விஷுவல் டிசைனிங் மட்டும்தான் இந்த பக்கம் உள்ள வருவீங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்ப்பா, இப்படி தான் இருக்கும். டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு போட்டு வச்சுருப்பீங்க அங்கே அங்கே. இப்படி தான் இருக்கும் உங்கள் ப்ராஜெக்ட். நீங்கள் யூஐக்குள்ளே போகும்போது மட்டும்தான் ஃபிக்மாக்குள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அது வரையும் ஃபிக்ஜாமில் தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா மீரோ போல நடக்கும் உங்களோட வேலை. சொல்றது புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஸோ இந்த மீரோ போர்டில் தான் வந்து உங்களோட இருக்கிற மீதி எல்லா ஒர்க்கும் இங்கே தான் நடக்கும். அந்த உங்கள் மைண்ட் மேப்பு, எம்பதி மேப்பு, பர்சோனா, எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் இங்கே தான் நீங்கள் போடுவீங்க. இதுதான் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இதில் நடக்கிறது தான் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. சார்ட்டிங்கு, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அஃபினிட்டி மேப்பு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ எல்லாமே இதில் தான் போடுவீங்க நீங்கள். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி இல்லாமலாம் படிக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அஃபினிட்டி டயக்ராம் என்னென்ன போட முடியும் பாருங்க. மீட்டிங் அண்ட் ஒர்க் ஷாப் பண்ண முடியுமா? நம்ம பண்ணுறோம். பிரைன் ஸ்டார்மிங் அண்ட் ஐடியேஷன் பண்ணுறோமா? ஐடியேஷன் இருக்குதா? இருக்கு. அஜைல் ப்ராக்டிஸ் இருக்கா? அஜைல் ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் இல்லை. யூசர் ஸ்டோரி எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யூசர் ஸ்டோரி, அந்த யூசர் ஃப்ளோ, அது எல்லாத்தையும் கூட ஜீரா கூட கனெக்ட் பண்ண முடியும். டயக்ராமிங்னா என்னென்ன இருக்குது? எல்லா விதமான டயக்ராமே இருக்குது. பர்சோனா போட முடியும், மைண்ட் மேப் போட முடியும், எல்லாமே போட முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸ்ட்ராங்கா இந்த பாருங்க, இதான் ஒரு டிசைன், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. தெரியுதா? நான் இப்போ வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேருந்து எப்படி எப்படிலாம் உள்ள போகுதுன்ற இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம். இங்கே போட்டுட்டு இருக்குது என்னது? ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் இது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்ச் டயக்ராம். ஜெனரேட் கம்ப்ளீட் டயக்ராம்ஸ் வித் சிங்கிள் ப்ராம்ப்ட். இதுதான். இது எல்லாமே வந்து எதுக்காக போடுறது? யூசர் ஃப்ளோ, ஃப்ளோ சார்ட்டு, இது எல்லாமே ஒரு ஒரு ஐடியாவுக்காக போடுறது. இதுதான் யுஎக்ஸ். இந்த 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 டூல்லாம் தான் தெரியாது நம்ம யாருக்குமே. நீங்கள் எல்லாருமே இந்த ஃபிக்மா படிச்சிருப்பீங்க, இந்த ஃபோட்டோஷாப் படிச்சிருப்பீங்க, கேன்வாலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் டெக்னிக்கல் டயக்ராம் எங்கே போய் போடுவீங்க? அந்த டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள எங்கே வருவீங்க? இதுதான் தேவைப்படுற விஷயம் ஆக்சுவலாக. யூஐ யூஎக்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் டெக்னிக்கலாக யோசித்து அதை ஒரு ஃப்ளோ டயக்ராமாக கொண்டு வந்து அதிலிருந்து ஒர்க் பண்ணி ஒரு அவுட்கமாக கொண்டு வர்றது தான் யூஎக்ஸ் ப்ராசஸ். இப்போ நான் யூஎக்ஸ் ப்ராசஸ் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் அடுத்து யூஐ முக்கியம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ரெண்டுமே 50-50. ஒரு கண்ணு வந்து யூஎக்ஸ், ஒரு கண்ணு வந்து யூஐ. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஹியூமனான ஒரு ஒரு நல்ல ஒரு கண் பார்வையோட இருக்கிற ஒரு பர்சன் சொல்லுவோம். நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டு இன்னொன்று மிஸ் பண்ணேன்னா நானான்னு சொல்லுவேன் உங்களை. அது வந்து ப்ராப்ளம்னு சொல்லுவேன். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட ஃப்ளோ டயக்ராமு,
ஆர்கிடெக்சர் டயக்ராமு, எல்லா டயக்ராமும் இங்க போட முடியும். இதுதான் ஜாமோடைய வேலை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஒரு யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க பேசிக்கலி 3 விதமான பர்சோனா. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுறேன். 3 விதமான பர்சோனா. ஒரு பர்சோனா ப்ராடக்ட் மேனேஜர். ஒரு பர்சோனா அந்த ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர், பிசினஸ் அனலிஸ்ட். இந்த 3 பர்சோனா நீங்க ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் எப்படி நடந்திருக்குது? இது பேர் என்னது? இது என்ன ஃப்ரேம் ஒர்க்கு? இது பேர் என்னது? இது வந்து கார்டு. இது பேர் வந்து கரோசல். இதுக்கு பேர் வந்து கரோசல். ஓகே டன். இது வந்து ஓவர்ஃப்ளோ மெனு. ஓகே. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டியன் கொலாப்சிபிள். இதுக்கு பேர் என்னது? கொலாப்சிபிள் அக்கார்டியன் சொல்லுவோம். சரியா? கொலாப்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலாப்சிபிள் யூஐ அப்படின்னு சொல்லுவோம். FAQன்னு சொல்லுவோம் நார்மலா பேசிக்கலி. ஓகேங்களா? இது எல்லாமே கார்டு. இப்படி நம்ம இப்படி கிளிக் பண்ணும்போது இப்படி ஹோவர் ஆகுதுன்னா, இந்த ஹோவர் ஆகுறதுக்கு பேர் வந்து கர்சர். இதுக்கு பேர் வந்து கர்சர். நார்மலா இருக்கும்போது என்னோட மவுஸ் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? கருப்புலலாம் இருக்கா? இது ஹோவர் பண்ணும்போது அப்படியே கை மாறி மாறுது பாருங்க. அதுக்கு பேர் வந்து கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் லாங்குவேஜ்ல. ஓகேவா? இப்படி ஹோவர் பண்றாங்க பாருங்க. இதுக்கு பேர் வந்து ஹோவர். இப்படி ஓவர்னா இப்படி மேல எடுத்து கை வைக்கிறது. இப்படி வைக்கிறேன். அது வந்து என்ன ஆகுது? ஹோவர் ஆகுதா? திஸ் இஸ் வாட். ஓகே. இப்போ பட்டன் பாருங்க. நார்மல் பட்டன் ஹோவர் பண்ணா இப்படி வருது. கிளிக் பண்ணா ஹைலைட் ஆயிருக்கு. ஃபில்லப் ஆகுதா? என்ன ஆகுது? ஸோ இது எல்லாமே முடியும். மைண்ட் மேப்பு, ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கு, ரிசர்ச் அண்ட் டிசைன் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ரிசர்ச் பண்றீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப் போட முடியும். போடலாமா? இதெல்லாம் வருதுல்ல, கஸ்டமர் ஜர்னி மேப் நம்மளது வருதுல்ல. போடலாமா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க. இது என்னது? ஃபாஸ்டர் இன்ட்ராக்ஷன் சைக்கிள்ஸ் ஃபார் பெட்டர் அவுட்கம்ஸ். ஸோ உங்களோட டிசைன்ஸ்குள்ளே வைக்கிற ப்ரோட்டோடைப் கூட இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? வயர் ஃப்ரேம் கூட போட முடியும். டிசைன் ஸ்ப்ரிண்ட். நீங்கள் இந்த டிசைன்ஸில் என்ன என்ன பண்ண போகிறீங்க, செகண்ட் என்ன பண்ண போகிறீங்க, தேர்ட் என்ன பண்ண போறீங்கன்ட்டு பிளான் போட முடியும். ஓகே. ஸோ கனெக்ட் ரிசர்ச் இன்சைட்ஸ். உங்களுடைய ரிசர்ச் இன்சைட்ஸ் செட் வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்போ பர்சோனா இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பர்சோனாலேருந்து என்ன கிடைச்சிது இங்கே? சம்மரி அதுலேருந்து இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய உங்க ப்ராஜெக்ட்டை பண்றதுக்கான ஐடியா கூட இங்க கிரியேட் ஆகுது பாருங்க உங்களுக்கு. அப்போ அங்க வந்து மேல என்ன போட்டிருக்காங்க? இன்டர்வியூ ஸ்கிரிப்ட்ன்னு போட்டிருக்காங்க. இன்டர்வியூ கேட்டிருக்கீங்க. அதுலேருந்து டேட்டா கிடைச்சிருக்கு. அந்த டேட்டாவுல இருந்து பிரிச்சு எடுக்கிறீங்க. இது பேர் பர்சோனா. இது இங்க இருக்கிறது பர்சோனா. அதுலேருந்து பர்சோனாலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை பிரிச்சு ஸ்டிக்கி நோட்டா கொண்டு வந்து அதனோட சம்மரியை போட்டிருக்கீங்க. ஓகே. அப்போ எங்க நீங்க பார்க்கணும்னா, இதான் உங்களுடைய படிப்பு. இதான் இங்க ரிசர்ச் ப்ராசஸ் கைஸ். நீங்க யாராவது வந்து ரிசர்ச் ப்ராசஸ்னா என்ன? யுஎக்ஸ் ப்ராசஸ்னா என்ன? யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லா மேப்பு, டயகிராமு இப்படி தான் இருக்கும் உங்களோட யுஎக்ஸ் ப்ராஜெக்ட். யாராவது இந்த ஃபிக்மால ஒர்க் பண்ணிட்டு தான் யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லி அந்த ஒயர் ஃப்ரேம் மட்டும் காட்டினீங்கன்னா, யூ ஆர் நாட் அ யுஎக்ஸ் டிசைனர். யூ ஆர் அ யுஐ டிசைனர் பேசிக்கலி. இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்கம் போட்டு இதுலேருந்து ரிசர்ச்லேருந்து இந்த டேட்டா வந்துச்சு, இந்த டேட்டாலேருந்து இது பண்ணோம் அப்படி சொல்லி அந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கே நீங்கள் அதை ஒத்துக்குவாங்க. நீங்கள் உண்மையாலுமே ஒரு டிசைனர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிரெயின் ஸ்டாமிங்கு ஓகேங்களா? நிறைய இருக்குது. ஒயர் ஃப்ரேம்ஸு, ப்ரோட்டோடைப்ஸு, மல்டிபிள் திங்ஸ் இருக்குது இங்கே படிக்கிறதுக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு மெயின்டைன் த திங்ஸ் கைஸ். உங்கள் ப்ராஜெக்ட் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. இதே தான் ஃபிக்ஸாம்லேயும் பண்ண முடியும். நீங்கள் இப்போ மீரோ போர்டு பார்த்துட்டு இருக்கீங்களே, இதே மீரோ போர்டோடைய காப்பி தான் ஃபிக்ஸாம். சொல்றது புரிஞ்சுதா? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இப்போ. கொலாபரேட்டிவ் வித் டிஜிட்டல் ஒயிட் போர்டு. ம். ப்ரோ இப்போ மீரோ போர்டு நல்லா சொல்லுங்க. இருக்கும். மீரோ போர்டு யூஸ் கரெக்டா இருக்குமா இல்லை ஃபிக்ஸாம் கரெக்டா இருக்குமா ப்ரோ டாக்குமெண்டேஷனுக்கு? ரெண்டுமே டிக்டோ காப்பிப்பா. மீரோ போர்டோட காப்பி தான் ஃபிக்ஸாம். அப்படியே எக்ஸாக்ட். ஓகே ஓகே ப்ரோ. எக்ஸாக்ட் அது. உங்களுக்கு இப்போ நீங்க என்னன்னா, அவன் யோசிச்சு பார்த்தான். ஃபிக்மாக்காரன் யோசிச்சு பார்த்தான். எதுக்கெல்லாம் வந்து காசுலாம் கட்டுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தான். மீரோ போர்டுக்கு தனியா காசு கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. சரியா? அப்புறம் ஏன் நம்ம மீரோ போர்டை வந்து தனியா வாங்கணும் இப்போ? நம்ம ஃபிக்ஸாம்னு ஒரு ப்ராடக்ட்டை விட்டா அதை சேர்த்து வாங்கின மாதிரி இருக்கும்ல. இப்போ நான் வந்து ஒரு டைம் ஃபிக்மா வாங்கிட்டேன்னா எனக்கு ஃபிக்ஸாமுக்கு நான் வெளில மீரோ போர்டுக்கு போன அவசியம் இல்லைல்ல. நான் எங்கேயே போட்டு போனா. எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. இப்போ பாருங்க இதெல்லாம் தான் உங்க ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் டாபிக் போட்டிருப்பீங்க. ஹவு மைட் வி இம்ப்ரூவ் யூசர் ப்ரொஃபைல், ஹவு மைட் வி இம்ப்ரூவ் அவர் ப்ராசஸ், இந்த மாதிரி போட்டு அதுக்கு நீங்க எல்லாருக்கிட்டையும் இன்புட் வாங்குறீங்க. பாருங்க எல்லாரும் இன்புட் கொடுக்குறாங்களா? இந்த வீடியோ ரெக்கார்டிங் தெரியுதா?
அந்த அனிமேஷன் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாரி ஒருத்தவங்க அவங்களோட ஃபீட்பேக் குடுப்பாங்க. அதுக்கு எத்தன ஸ்டார்ஸ் வைக்கிறாங்க பாருங்க. ஸ்டார்ஸ்னா என்னது? வோட்டிங் இதுக்கு பேரு. அந்த ஐடியாவுக்கு வந்து மத்தவங்கலாம் வோட்டிங் குடுத்துருக்காங்க. பிரைன் ஸ்டார்மிங், டயகிராமிங், மீட்டிங் அதே அங்கே பார்த்த அதே சட்டை, அதே டெய்லர். தெரிதா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஆக்சுவலி மீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அத அப்படியே பார்த்து கொஞ்சம் டிக்டோ காப்பி அடிச்சவன் இவன் தான். இவன் அடிச்சு அப்படியே ஃபுல்லா போட்டான். இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் வாங்குனா போதும். அதுக்கு மேல வர தேவையில்ல. பாருங்க ஃப்ளோ சார்ட் போடணுமா இருக்கு. வீக்லி மீட்டிங்கா அது இருக்கு. இதுலயே ரன் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த ரெக்கார்டு இதுல அந்த 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 ஷீட்லயே இருக்கும். வீக்லி மீட்டிங்ல எல்லாமே எழுதியிருப்பாங்க. இது நடந்தது, இது நடந்தது சொல்லிட்டு. ஸ்டாண்ட் அப், ரெட்ரோஸ்பெக்டிவ் இதுவுமே நடக்கும். இது ரெட்ரோஸ்பெக்டிவ் ஃபிக்ஜாம் போர்ட்லயே பண்ணுவாங்க. நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் விக்டோரியா சீக்ரெட்ல ஒர்க் பண்ணும்போது ஃபிக்ஜாம் போர்ட்ல தான் வந்து இது பண்ணணும். எல்லாம் வந்து டைப் பண்ணுவாங்க. எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, என் டெவலப்பர் இது சொன்னாங்க, அது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பயங்கரமா இருக்கும். ஜாலியா இருக்கும்பா. இந்த யுஎக்ஸ் ப்ராசஸ்ல நீங்க ஒர்க் பண்ணாலுமே ஒரு ஃபன்னா இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி டெக்னிக்கலா இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் எழுத தெரியணும். இங்கிலீஷ் எழுத தெரியலன்னா எப்படி இங்கிலீஷ் எழுதுறது அப்படின்றது சாட் ஜிபிடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குயில் போட்னு ஒன்று இருக்குது. குயில் பாட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த குயில் பாட்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது லைக் உங்களோட இங்கிலீஷ் எழுதுறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தமிழ். சாரி இங்கிலீஷில் எழுதி அதோடைய இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த குயில் பாட்லாம் ஃப்ரீ டூல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். யாராக்கெல்லாம் தெரியும் இந்த குயில் பாட்ன்ற டூல் இருக்குன்னு சொல்லிட்டு? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, வில் பாட். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் கிராமர்லின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்மளுக்கு ஃப்ரீயா கடவுள் குடுத்த கிஃப்ட் மாரி. குயில் பாட்டு இங்கிலீஷ் பேச எக்ஸ்டென்ஷன் தெரியாததுலாம் கூட ஒரு ப்ரோ. வரப்பிரசாதம் மாரி. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா, எக்ஸ்டென்ஷன் வருது. நீங்க போட்டு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சஜஷன் காட்டும். நீங்க அத கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகேங்களா? நான் குயில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ இந்த மாரி டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீரோ போர்ட்ல நீங்க போடுறதுக்கு முன்னாடி அதில டைப் பண்ணி கூட எதுவுமே காப்பி பண்ணி போடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கலா ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் மீரோ போர்ட். சரிங்களா? இப்போ உங்க யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் எங்க நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க? நான் இப்ப என்ன சொன்னேன் ஃபுல்லா? எதுக்காக இப்ப நம்ம இத பார்த்துட்டு இருக்கிறோம்? எதுக்காக நான் இப்ப இவ்வளவு தூரம் கத்தி கத்தி இத பத்தி பேசிட்டு இருக்கேன்? இந்த மீரோ போர்ட பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்க மீரோ போர்ட்ல தான் மெயின்டெயின் பண்ணணும். பண்ணுவீங்க. சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ இப்ப இந்த ஐடியேஷனு, இந்த ஒர்க் ஃப்ளோ, இந்த மெத்தடாலஜி எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ண வேண்டிய இடம் எங்க? மீரோ போர்டு தான். சரியா? உங்களோட ஐடியாஸ் எல்லாமே மீரோ போர்ட்ல தான் வந்து பண்ணுவீங்க, கொண்டு வருவீங்க. இதுதான் யுஎக்ஸ், அதாவது யுஎக்ஸ் ப்ராஜெக்ட். யுஐன்னு வரும்போது தான், வயர் ஃப்ரேம்னு வரும்போது தான் ஃபிக்மாக்குள்ள வருவீங்க. புரிஞ்சுக்கணுங்க. இங்கெல்லாம் நீங்க கிளியரா இந்த கிளாரிட்டிலாம் இருக்கணும். வேலைக்குள்ள போய் அங்க போய் திரு திருன்னு முழிக்கக்கூடாது கண்டிப்பா. அங்க போய் முடிச்சா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. அப்படி சொல்லிட்டு. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் த கிளாரிட்டி. நீங்க வேலை செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த கிளாரிட்டியோட போயிடணும். ஓகேங்களா? எதுக்கு நம்ம ஃபிக்ஜாம் யூஸ் பண்ணணும்? எதுக்கு வந்து ஃபிக்மாவ யூஸ் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க ஆக்சுவலி. ஓகே ஃபைன். கம்மிங் டு தி சப்ஜெக்ட். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த மாரி தான் இருக்கும் உங்களுடைய இந்த போர்டு. எந்த போர்டு? உங்களுடைய ஃபிக்ஜாம் ப்ராஜெக்ட் போர்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? வயர் ஃப்ரேம் இந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. பேசிக் வயர் ஃப்ரேம்ஸ் நீங்க போடலாம். பேப்பர் ப்ரொடெக்ட் போடலாம். எது வேணா பண்ணலாம். சரியா? ஓகே. கம்மிங் பேக் டு தி லர்னிங். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அஃபினிட்டி டயகிராம் பார்த்துட்டோமா? இல்ல, இன்னும் பார்க்கல. கரெக்ட்டா? இன்னும் பார்க்கல தானப்பா அஃபினிட்டி டயகிராம்ன்றத? ஆமா ப்ரோ, பார்க்கல ப்ரோ இன்னும். ம். ஓகே. ஸோ அஃபினிட்டி டயகிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது? உங்ககிட்ட கிடைக்குதுல்ல டேட்டா. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து குரூப்பிங் பண்றதுக்கான ஒரு போர்ஷன். குரூப்பிங்னா என்ன ப்ரோ? குரூப்பிங்னா, இப்போ நம்ம டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்ல வந்து என்ன பண்ணியிருப்போம், நெறைய டேட்டாவ போட்டுன்னு வந்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஒரு டேட்டா போட்டீங்கல்ல. அந்த டேட்டா எல்லாத்தையும் கலச்சு போட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இது ஹோம்ல வைக்கலாம். இத வந்து செட்டிங்குள்ள வைக்கலாம்.
இதை வந்து மெனுக்குள்ளே வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் பிரிப்பேன் பார்த்தீங்களா? அந்த பிரிக்கிற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ பேசிக்கலி அஃபினிட்டி டயக்ராம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்கனைசிங் ரிலேட்டிங் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் கான்செப்ட் ஆர் ஃபைண்டிங் இன்டு டிஸ்டிங்க்ட் கிளஸ்டர்ஸ். அதாவது எது ஒன்றா இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், இல்லை ஃபைண்டிங்ஸ்னால் ஒரு டேட்டாவாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஓகேவா? அதை ஒரு குரூப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜிக்கு பேர் என்னது? அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த ஐடியாவாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டேட்டாவாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி ஒரு ஒரு செக்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு பேர் அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா, அது உள்ள நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஐடியாஸ் அஸ் அ ஸ்டிக்கி நோட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டிக்கி நோட் போட்டோமா, எம்டியா ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய் போட்டு ஸ்டிக்கி நோட்டை போட்டோமா, அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணோம். கரெக்டாக? செகண்ட் வந்து அப்புறம் என்ன பண்ணோம்னா, அது எல்லாத்தையும் ஒரு தீமாக எடுத்துன்னு போயிட்டு செட் பண்ண வச்சோம். அதாவது ஹோமில் வைங்க, இதுக்கு வைங்க, அதுக்கு வைங்கன்னு சொல்லி பிரித்தோம். கரெக்டுங்களா? அது வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. இதுக்கு எது ஓட்டிங் கொடுக்கறது, இதுக்கு வந்து எது நல்லா இருக்கு, இந்த ஐடியாவுக்கு நான் ஓட்டிங் கொடுக்குறேன், இந்த விஷயத்துக்கு எனக்கு ஓகேவா இருக்குது, இந்த விஷயத்துக்கு எனக்கு ஓகேவா இருக்குது சொல்லிட்டு ஓட்டிங் வாங்குறது. இதான் ப்ராசஸ் பேசிக்கலி. ஓகேவா? இதை வந்து ஒரு ரியாலிட்டியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லைக் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ ப்ளே பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நான் வந்து பேசிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு படமா போட்டு காட்டினா ஒரு புரியும் உங்களுக்கு. Organizing related facts into distinct. Affinity diagramming is a method for organizing related facts into distinct clusters. It's a fast and efficient way for teams to collaborate as they distill and prioritize findings from user research and strategy or design workshops, among other things. The process involves a lot of sticky notes and these 3 steps. First, generating ideas during a research session or UX workshop. Observers or attendees write down their observations or ideas, each one on a separate sticky note. Second, organize these into categories, then subcategories. And third, prioritize the notes in each category. Start by choosing a room with walls on which you can stick the sticky notes. If those don't exist, try using flip chart paper as a base. Put all the notes on the wall. This makes the meeting move faster. You may write a few subcategory names to help get the sorting started and post those in different areas of the room. Include a question mark or parking lot category name for notes that aren't understandable. Put some pens and markers and blank pads of sticky notes on the table. At the start of the meeting, the leader should explain the process and set a time limit for each phase. In the first part, she should instruct attendees to work quietly and to sort the notes into categories. If there is no category for a note, make one up. Write it on a post-it, stick it on a blank area of the wall, and call out the topic name. If the results are from a usability test, remind attendees that each color represents a different user. If the same findings, stack them on top of one another, with the most descriptive one showing. After the notes are sorted into categories, the meeting leader should direct the team to then sort those categories using blank post-it notes to write a subcategory name. If you finish a category and there are more to do, move on to another one. If someone is still working on a category and you're finished, go help that person so everyone is sorting until all the notes are categorized. Again, the leader should set a time limit for the exercise and call out times as needed to keep people moving. Candy helps with that too. After the subcategories are finished, people present each category and have a discussion. This is an important step, and it helps foster a shared understanding of the findings or ideas. Next, prioritize the findings or ideas. This step makes sense of a lot of findings on where to focus and it helps next. direct the team. There are many ways to prioritize, and feel free to be creative here.
For usability test findings, one way we prioritize them is to ask people to vote on them, raising their hands to indicate whether they think each item is of high, medium, or low importance. Dot voting is another method. Give each person 3 dots and ask them to allocate their dots on the findings they feel are most important. With strategy plans and design ideas from ideation workshops, we sometimes prioritize with other methods like assigning a monetary value to each idea out of a stated budget, or rating elements on a 1 to 7 importance scale. After prioritization, some teams end the meeting by writing themes on whiteboards. Others take photos of the wall, others track everything in a spreadsheet. It's important to summarize and communicate what will happen next with the information and suggest or assign action items as needed, so your team will use the information to drive design. This process may seem like a lot of work for your team, especially for those who are not in UX roles. I used to try to protect others from what I considered the messy, difficult parts of design and research. I thought I should do the work for them and tell them the results. But I learned that insulating team members does them a disservice. Instead, with methods like affinity diagramming, people learn more about users and good design and become more invested in UX. It also builds consensus and fosters a shared understanding of users. கேட்டுச்சாப்பா உங்க எல்லாருக்கும்? கேட்டுச்சுல்ல? யாராவது மிஸ் ஆயிடுச்சு ஏதாவது இல்லைண்ணா சார் கேட்டுச்சு. எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ யூஎக்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அஃபினிட்டி டயக்ராம்னா என்னன்றதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருப்பீங்க, கரெக்டா? லைவ்ல தெரிஞ்சதா உங்களுக்கு? எஸ். ஸோ யூசர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு யூசரை அதாவது ஒரு யூஎக்ஸ் டிசைன் டீமு உட்காந்து மீட்டிங்கில் அனலைஸ் பண்ணி அதை போர்டில் எடுத்துமே ஒட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டைட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து யாரெல்லாம் அதுக்கு ஓட்டிங் கொடுத்து ஒரு ஹைலைட் பண்ணுறாங்கல்ல, அந்த மெத்தடாலஜி பேர் தான் அஃபினிட்டி டயக்ராமு. இது எல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது நிஜமாலுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டீங்கல்ல, பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம்னான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம லைவில் பண்ணி பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு உண்மையிலுமே புரியும். ஸோ அதனால் நம்ம கோயிங் ஃபர்தர் இதெல்லாம் ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வரும்போது இதெல்லாம் பண்ணணும் நம்ம. பண்ணால் தான் உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குது அப்படி தெரியும். இப்போ கைஸ், நீங்கள் யூஎக்ஸோட டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இதில் வேலை செய்யறதுக்கு இருக்கு இன்னும் நிறையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ அஃபினிட்டி டயக்ராம் கிளியராக இருந்துச்சுன்னா ஏடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்க்கலாம். எஸ் ப்ரோ, நம்ம சொல்லுங்க. ஐடிஸ்ல ஏற்கனவே ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நம்ம கூட பண்ணியிருந்தோம் ப்ரோ. எல்லாமே எஸ் நீங்க பண்ணியிருந்தோம். அதை வச்சு சொல்லியிருந்தாவே இன்னும் ஈஸியா எக்ஸ்பிளைன் புரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு ஃபாரினர் வந்து உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும்ல. லக்ஷ்மண் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்றேன், கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா புரியுமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டினேன். ஓகேவா? இல்ல ப்ரோ, அன்னைக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட், அதனால தான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஒர்க் ஷாப்ல ஆட் பண்ண உங்களை எல்லாரையும் நான் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அஃபினிட்டி டயக்ராம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். பார்க்கலாமா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்லிட்டு? கல்வி சார், இந்த கார்ட் சார்ட்டிங்கும் அப்னேட்டிவ் சேம் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் சேம் இல்லை, டிஃப்ரெண்ட் தான். ரெண்டுத்துக்கு பர்பஸ் இருக்கு. இப்போ நீங்க கார்ட் சார்ட்டிங் எதுக்கு பயன்படுத்துவீங்க? நான் எதுக்கு சொன்னேன் கார்ட் சார்ட்டிங் எதுக்கு பயன்படுத்துறது சொல்லிட்டு? இப்போ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, ஏஐ மூடு, ஆளு, இமேஜ், வீடியோஸ், ஷாப்பிங், நியூஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ், மோரு, அதுக்கப்புறம் டூல்ஸ்ன்னு இருக்கா? எஸ் சார்.
இப்போ இதை வந்து எப்படி சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கார்ட் சார்ட்டிங் மேம். கார்ட் சார்ட்டிங் பண்ணி குரூப் பண்ணி பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். கார்ட் சார்ட்டிங் தான், குரூப்பிங் கூட விட்டுருங்க. கார்ட் சார்ட்டிங், ஓகேவா? அதாவது எனக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அதை தான் நான் வச்சிருக்கேன். அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும், மக்களுடைய மொத்த ப்ரியாரிட்டி என்ன? ப்ரியாரிட்டிஸ் மீன் வாட்? முன்னுரிமை. முன்னாடி நீ இதை ஃபர்ஸ்ட் எதை பண்ணுவ, செகண்ட் என்ன பண்ணுவ, தேர்ட் என்ன பண்ணுவ? புரிஞ்சுதா சொல்றது? எஸ் சார். யூ காட் இட் ரைட்? எஸ் எஸ் சார். எஸ். ஸோ இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டிங் மெத்தடாலஜி. அஃபினிட்டி டயக்ராம் மூலியமா என்ன ப்ரோ பண்றாங்க அப்படின்னா, அஃபினிட்டி இஸ் அ குரூப்பிங் மெத்தடாலஜி. இதுக்குள்ள இதை வைக்கலாம், இதுக்குள்ள நம்ம இதை வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குரூப்பிங் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சொல்றது புரிஞ்சுங்களா? ஓகே இட்ஸ் சார். ஓகே இட்ஸ் அ ஓகே. குரூப்பிங் மெத்தடாலஜி. இட்ஸ் அ லிஸ்டிங் மெத்தடாலஜி. இது வந்து எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் முடிவு பண்றதுக்கு கார்ட் சார்ட்டிங். அஃபினிட்டி வந்து குரூப்பிங் பண்றதுக்கான மெத்தடாலஜி. ஓகே, ஓகே சார். ஓகே கன்ஃபியூஷனா சார். இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸ் வேற, இதோட பர்பஸ் வேற. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அது என்ன ப்ரோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்? சார் சொல்லுங்க. சார் பிரைன் ஸ்டார்மிங்க்கும் அஃபினிட்டி டயக்ராமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா சார்? பேசிக்காக ஒரு 4 ஸ்டெப். ஓகே, பிரைன் ஸ்டார்மிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், சரண்யா, அப்புறம் நான், மணிமாறன், தினேஷ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறோம், ஒரு மெனு டிசைன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணுறத ஒவ்வொரு ஐடியாவாக ஸ்டிக்கி நோட்டில் எழுதுகிறோம், அது எதுன்னு போய் ஒட்டுறோம். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ஸ்டார்மிங் அண்ட் பிரைன் ரைட்டிங் சொல்லுவாங்க. அதாவது we are discussing about some ideas. That is what brainstorming. புரிஞ்சுதா கைஸ்? ஆ எஸ் சார். பிரைன் ஸ்டார்மிங்ன்றது என்னன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை எனக்கு வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்க கூடனா ஒரு 10 டிசைனர்ஸ் கூடயோ இல்லை ஒரு 5 டிசைனர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் பிரைன் ஸ்டார்மிங், கலந்து ஆலோசித்தல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு பேர் குரூப் டிஸ்கஷன் மாதிரி. ஓகேவா? அந்த குரூப் டிஸ்கஷனில் அதையெல்லாம் நோட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க, அதை நோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. அதுக்கு பேர் பிரைன் ஸ்டார்மிங். நீங்களே எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் பிரைன் ரைட்டிங். அப்படியே எழுதி முடிக்கிறீங்க, எதுவுமே ஒட்டுறீங்க ஸ்டிக்கி நோட்டில், நம்மளுடைய செவத்தில் எதுவுமே ஒட்டும், டக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிட்டு வரும். அதுக்கு பேர் பிரைன் ரைட்டிங், பிரைன் ஸ்டார்மிங். நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு ஐடியாவையோ கொண்டு வரோம். ஓகே, அஃபினிட்டி மேப்ன்றது என்னன்னா, இப்போ நான் யோசிச்சேன் பார்த்தீங்களா, என்னுடைய ஐடியாஸ் அது எல்லாத்தையுமே ஸ்டிக்கி நோட்டில் இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்க, செவுத்துல. இந்த செவுத்துல ஒட்டியிருக்கல நான், அந்த செவுத்துல ஒட்டினது எல்லாத்தையும் குரூப் பண்ணுறீங்க. அதாவது இப்போ நீங்கள் போய் ஒட்டி வச்சிருந்த எப்படி வச்சிருப்பீங்க, அப்படியே ஃபுல்லாக இருக்கும், வால் ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அப்படியே நான் ஒட்டுவீங்க எடுத்து போயிட்டு. அப்போ அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்கணும், அதை ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு பேர் வந்து அஃபினிட்டி மேப்பிங் சொல்லுவோம் நம்ம. அதாவது ஐடியாஸ் வந்துடுச்சு நிறையா இப்போ நம்மளுக்கு. சரியா? உங்களோட ஆப்பில் வந்து நான் வந்து கேமரா வைக்க போகிறேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நான் ரீல்ஸ் வைக்க போகிறேன் போடுறதுக்கு. இதுவரை வந்து ஒரு 30-40 ஐடியா வச்சிட்டீங்க. அந்த 30-40 ஐடியா அப்படியே போய் போட்டுற முடியுமா நம்ம ஆப்புக்குள்ள? அப்போ அந்த குரூப்பிங் ஒரு செக்ஷன் ஒன்று வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்குள்ள என்னென்னலாம் இருக்குது, அப்படியே உங்கள் ஃபோன் எடுங்க, எல்லாருமே உங்கள் ஃபோன் எடுங்க பார்க்கலாம். அப்படியே நேராக போங்க, மொபைல் செட்டிங்குள்ளே போங்க, ஓப்பன் யுவர் செட்டிங். ஐஃபோனில் எங்கே செட்டிங் இருக்குன்னு தெரியலையே. செட்டிங் எல்லா செட்டிங் ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். வந்துருச்சு, செட்டிங் வந்துருச்சு. என்னப்பா வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ஏரோப்ளேன் காட்டுது. உங்களுக்கு என்ன காட்டுது? எனக்கு அப்புறம் வைஃபை காட்டுது, ப்ளூடூத் காட்டுது, மொபைல் சர்வீஸ் காட்டுது, பர்சனல் ஹாட்ஸ்பாட் காட்டுது, பேட்டரி காட்டுது. அதுக்கப்புறம் கீழே தான் வந்து ஜென்ரல் அப்படின்னு காட்டுது, அக்சசபிலிட்டின்னு ஒன்று காட்டுது. அப்போ இந்த ஜென்ரல் கூட நான் போகிறேன். ஜென்ரலே பார்த்தீங்கன்னா அபவுட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட்டு, ஐஃபோன் ஸ்டோரேஜ், ஆப்பிள் கேர் அண்ட் வாரண்டி, ஏர் ட்ராப்பு, இதெல்லாம் இருக்காப்பா? கரெக்டு தானே கைஸ்? நான் இப்போ சொல்ல வர பாயிண்ட் புரியுதா?
அதாவது எஸ் ப்ரோ புரியுது ப்ரோ. செட்டிங்ன்றது இங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன். செட்டிங்ன்றதுக்குள்ள இத்தனை ஆப்ஷன் இருக்கணுன்றத யார் முடிவு பண்றது? இத்தனை செட்டிங் கொடுக்கணுன்றது யார் முடிவு பண்ணுது? நமக்கு தேவைப்படுது இதெல்லாம். அப்போ செட்டிங்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுமே வெளியே வைக்க முடியுமா? அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்தா என்னன்னு கொடுக்க முடியும்? செட்டிங்னு கொடுக்கணும். கரெக்டா? அதுல செட்டிங்குள்ள ஜென்ரல் ஒன்னத்துக்குள்ள அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அப்ப அக்சசிபிலிட்டிக்குள்ள வந்து அதுக்குள்ள அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இருக்காப்பா? கேமராக்குள்ள வந்தா கேமராக்குள்ள இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது. இதுதான் அஃபினிட்டி டயக்ராம். புரிஞ்சுதா இப்போ? உங்களுடைய பிரைன் ஸ்டார்மிங் பண்ண டேட்டாவை எல்லாத்தையும் திரும்பி ஒட்டி வச்சிருப்பீங்க. அந்த ஒட்டினது எல்லாத்தையும் எப்படி வரையறைப்பீங்க? வரையறுத்தல்னா என்னது? இதை இதுக்குள்ள வைக்கலாம், இதை இதுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு ஒரு கோர்வையா கொடுக்கறதுக்கான போர்ஷன். 50 ஃபீச்சர் இருக்குது உங்க ப்ராடக்ட்ல. அந்த 50 ஃபீச்சர் ஓப்பன் பண்ணி வைக்க முடியுமா? எல்லாத்தையும் லேண்டிங் பேஜில் போய் போட முடியுமா? அந்த லேண்டிங் பேஜையே 8ஆ பிரிச்சு அந்த 8க்குள்ள இதை எதுவுமே போட்டு அப்படிதான் அவங்க ஃபீச்சர் வைப்பாங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? புரிஞ்சது புரியலன்னா நம்ம அப்படி சார். சொல்லுவா. புரிஞ்சது சார். இதோ பாருங்க, இங்க மெனு இருக்கா? நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபிக்மாவில், அப்போ இப்போ ஃபிக்மாக்குள்ள ஃபைல்ன்றது மெயின் தலைவன். அந்த தலைவனுக்குள்ள பாருங்க, நியூ ஃபிக்ஜாமு, நியூக்குள்ள போனா ஒருத்தன் இருக்கான். டிசைன், ஸ்லைடு, பஸ்ஸு, சைட்டு, மேக்கு இருக்கா? அப்போ பாரு, இம்போர்ட், சேவ், இதெல்லாம் இருக்கு. கரெக்டா? அப்போ ஃபைலுன்றவன் தலைவன். ஓகே, அவனுக்கு கீழே இருக்கிறவன் தான் இந்த ஆப்ஷன்ஸு. இப்போ இந்த ஃபைலுக்குள்ள இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரணுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன் பிரைன் ஸ்டார்மிங்ல. அதை எல்லாத்தையும் இந்த ஃபைலுன்ற தலைவனுக்குள்ள வைக்கணுன்றத நான் முடிவு பண்றதுக்கு பேரு அஃபினிட்டி டயக்ராமோட ஹெட்டிங் ஃபைல். அடுத்து எடிட்ன்றவன் அனதர் ஃபைலு, அனதர் டாபிக்கு. அந்த டாபிக்குள்ள அன்டு, காப்பியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ வியூன்றது என்னோட அடுத்த டாபிக். அந்த டாபிக்குள்ள இதெல்லாம் இருக்கு. இப்போ இங்க இருக்கிறதுல இந்த வியூலாம் இதை விட்டுருங்க. இந்த 8 போர்ஷன் விட்டுருங்க. இந்த 8 போர்ஷன் இல்லாம இது எல்லாத்தையும் ஓப்பன் ஆனது வெளியே போட்டா என்ன ஆயிடும்? நீங்க என்ன ஆயிடுவீங்க நீங்க? இப்போ இந்த ஃபைலு, எடிட், வியூ, ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட், அரேஞ்ச், இது எதுவுமே இல்லாம நான் எல்லாத்தையும் ஓப்பன் ஆனது போடுறேன். நான் உள்ள வெளியிட்டு வந்து போடுறேன். ஓகேங்களா? நீங்க என்ன ஆவீங்க? யூசருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ப்ரோ யூஸ் பண்ணவே. கன்ஃபியூஷன் ஆவீங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் அஃபினிட்டி டயக்ராம் ஹெல்ப்ஸ் யூ. இதுக்கு இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு, நான் சொல்றேன். இப்போ அஃபினிட்டி மேப் அண்ட் இன்ஃபர்மேஷன் அஃபினிட்டி மேப் அண்ட் கான்சார்ட்டிங் மெத்தடாலஜியோட யூட்டிலைசேஷன் எங்க வருதுன்னா, அது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்காக பண்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? இப்போ நான் வந்து ஹரிணியோட வீட்டுக்கு போறேன். ஓகேங்களா? ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி இல்லை டீ வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க, எனக்கு கொடுக்குறாங்க. சர்க்கரை போட மறந்துட்டாங்க நான் வந்த அவசரத்தில். ஓகேவா? சர்க்கரை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா அவங்களோட கிச்சன்ல போய் எடுக்க முடியுமா? முடியுமா? பாசிபிளா? முடியாது ப்ரோ. இதுவே நான் மணிமாறன் வீட்டுக்கு போறேன். ஓகேங்களா? அங்கேயும் இதே மாதிரி சர்க்கரை போடுறதுக்கு பதிலா, சார் டீ போடுறதுக்கு பதிலாக காஃபி போட்டாங்க. ஆனால் சர்க்கரை போடாம விட்டாங்க. நான் போய் சர்க்கரை எடுக்கணும் போறேன் அவங்களோட கிச்சனுக்குள்ள. என்னால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும் ப்ரோ. ஏன்னா எழுதி வச்சிருப்பீங்க அங்க சுகர்னு அப்படி சொல்லிட்டு. அப்படியா? அதாவது சுகர்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் எடுத்துப்பேன். நீங்க டப்பா மட்டும் தான் வச்சிருப்பீங்க, சிவப்பு கலர் டப்பா, மஞ்சள் கலர் டப்பான்னு சொல்லிட்டு. எங்க வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு நான் போறதே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் போவேன். திடீர்னு வந்து எங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்னன்னா டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான்லாம் வந்து டீலாம் போனோமா மிஷினில் டக்குன்னு அமுத்தினோமா குடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனால் டீ போட சொல்லிட்டாங்க. ஓகேவா? டீ தூளை தேடுறேன், எங்கன்னு தெரியல. எந்த டப்பான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிச்சன் பக்கம் போய் பல வருஷம் ஆகுது. ஸோ டீ டப்பா வந்து வேற ஒரு கலர் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதே கலர் தேடிட்டு இருக்கேன், எங்கடா அது அந்த டப்பாவை காணும் சொல்லிட்டு. த திங் இஸ், ஐ எம் அ நியூ யூசர். ஐ கேனாட் ஃபைண்ட் வாட் வேர் அவுட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ ஐ வாண்ட் டு எஜுகேட் தட். எப்படி எஜுகேட் பண்ணுவீங்க? அப்போ அந்த தலைப்பு தான் என்னோட எஜுகேஷன். தெரியுதா இப்போ நான் சொல்லிட்டு? அப்போ இந்த தலைப்பு போறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது?
இந்த டைட்டிலுக்கு கீழே இவ்வளவு கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இவங்க 2 பேர் தான். ஒருத்தர் கார்ட் சார்ட்டிங், ஒருத்தர் அஃபினிட்டி டயக்ராம். இவங்க 2 பேர் இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட முடியும். இல்லை என்றால் போட முடியாது. இது நிறைய பேர் தெரியாது. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு யார்ப்பா டேட்டா கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு உங்களோட கார்ட் சார்ட்டிங்ல இருந்து அஃபினிட்டி டயக்ராம் தான் டேட்டா வருது. நீங்க அஃபினிட்டி டயக்ராம்லயும் கார்ட் சார்ட்டிங்லும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் மிஸ்டேக். ஓகே, மிஸ்டேக்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே வேண்டியது தான். சொல்கிறது புரிஞ்சுதான். ஸோ உங்களோட அஃபினிட்டி டயக்ராம் அண்ட் கார்ட் சார்ட்டிங் பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பக்கா. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது, யாருக்கெல்லாம் புரியலை? எஸ் ப்ரோ, புரிஞ்சு. நீங்கள் யூஎக்ஸ் ஒழுங்காக பண்ணினா மட்டும்தான் உங்களோட அவுட்கம் ஒழுங்காக வரும், இல்லைன்னா ஒழுங்காக வராது. இதுதான் உண்மை. ஸோ யூஐ இஸ் த பேஸ், அதாவது செகண்டரி பேஸ். பிரைமரி பேஸ் யூஐ, சாரி யூஎக்ஸ். யூஎக்ஸில் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூஐ அவுட்கம் பக்காவாக வந்துடும். நீங்கள் யூஎக்ஸில் கோட்டையை விட்டீங்கன்னா உங்களோட யூஐலையும் நீங்கள் கோட்டையை விடுறீங்கன்னு அர்த்தம். இங்கே எப்படி பண்ணீங்களோ அதோட அவுட்கம் தான் அங்கே. எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எடுத்த உடனே டிசைன் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணலாம். பட் நான் பண்ண டிசைன் கரெக்டான டிசைன் எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா நான் லீனியர் ப்ராசஸ் தானே. யூஐ யூஎக்ஸ் இஸ் நான் லீனியர் ப்ராசஸ். எது வேணா இப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக போய் ப்ரோட்டோடைப்பும் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பண்ணுற ப்ரோட்டோடைப் வந்து யூஸருக்கு புரியுமா அப்படின்றது தான் டவுட்டு. புரிஞ்சுதா? ஸோ என்னுடைய பிளான், நான் எப்படி பண்ணுவேன்னா, ஐ நீட் டு கோ வித் டேட்டா. ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணு, அப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணு, அப்புறம் அதை ஐடியேஷனை போடு, அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் பண்ணு, ஒயர் ஃப்ரேமிங் போடு, அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாரு. ஓகே ஆகலையா, மறுபடியும் டேட்டாவை போய் பாரு, மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணு, மறுபடியும் ப்ரோட்டோடைப் போடு, மறுபடியும் டெஸ்ட் பண்ணு. ஓகே ஆகுதா? டன். திஸ் இஸ் த ப்ராசஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ நம்ம இப்போ ஐடியேஷனில் எங்கே இருக்கிறோம்? நம்ம அஃபினிட்டி டயக்ராமில் இருக்கிறோம். அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, டாஸ்க் ஃப்ளோ, ப்ரப்போஸ்ட் யூசர் ஸ்டோரி, ஸ்டோரி போர்டு, எக்கோசிஸ்டம் மேப்பு. நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு வி ஆர் கோயிங் டு சப்ஜெக்ட். சும்மா அந்த பிடிஎஃப்ஸ்லாம் இருக்குது, நான் அதுக்குள்ளே போயிடுறேன். சரியா? அப்புறம் வந்து ப்ரோ நீங்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டீங்க ப்ரோ இதெல்லாம் விட்டீங்க ப்ரோ, அந்த பிடிஎஃப் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பிடிஎஃப்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்கள் போய் படிக்கிறதா போய் படிச்சிக்கலாம். சரிங்களா? நான் சும்மா பேசிக்காக மட்டும் மெத்தடாலஜிக்கு நான் பண்ணுறேன். செஷன் மட்டும் இதை எடுக்கிறேன் நான் நாளைக்கு இல்லை, மேபி ஃப்ரைடே. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இருக்கிற மீதி எல்லாத்தையும் அந்த டூல்லாம் முடிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் திஸ் டெக்னிக்கல். இதெல்லாம் கதை அடிக்கிறதுப்பா, கதை. இந்த கதைலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து போய் பேசும்போது ஐ வில் டூ கனெக்டிவிட்டி. இருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷேர் த ஸ்க்ரீன்ஸ். ஓகே. இதெல்லாம் கதை. ஸோ இந்த கதைலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். கதைலாம் தெரிஞ்சாதான் கிபி 1987 இரும்பு அரசன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யுவர் என்ன சொல்கிறது, பெட்டர் கம்யூனிகேஷனுக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இதெல்லாம் தேவை. ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ் படிக்கணுன்றதுக்காக தான் நான் பிடிஎஃப்குள்ளே வந்து எடுக்கிறேன். ஏன்னா இந்த டாபிக்லாம் தெரியலையே, இது என்னது ஸ்கேம்பரா அப்படின்னு என்ன ப்ரோ, க்யூரியாசிட்டியா அப்படின்னு என்ன ப்ரோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி, ஒரு என்ன சொல்கிறது, கேரக்டரிஸ்டிக்ஸாக. நீங்கள் ஒரு பிரைன் ஸ்டார்மிங்குள்ளே போகிறீங்கன்னா உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், மற்றவங்களை வர வைக்கும்போது நீங்கள் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ஐ ஷோ த பிடிஎஃப் அண்ட் ஐ வில் டேக் த செஷன் லைக் தட். முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் அந்த அந்த இது பார்த்துருக்கீங்களா, அந்த ஆர்கிடெக்சர் நம்மளுடைய அந்த டயக்ராம் பார்த்தீங்களா, அங்கேயே எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. இது சும்மா டெக்ஸ்ட்டு, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது. சரியா? ஸோ தியரட்டிக்கல் பார்ட், தியரட்டிக்கல்லாம் விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக படிப்போம். இதெல்லாம் வந்து எடுப்பேன், இப்போ இல்லை, ஒரு 2 to 3 days கழிச்சு. சரியா? ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? எனி டவுட்ஸ்? கிளியர் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அந்த சொல்லுங்க ஹரி. டிசைன் திங்கிங் ப்ராசஸும் அஜைல் சாஸ் இது எல்லாமே ஒரே ஸ்டெப்ஸ்ல வருமா, இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல வருமா ப்ரோ?
அஜைல். அஜைல் இஸ் த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி ஹரி. ஓகே. யூஎக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஜைல் மெத்தடாலஜி இருக்கு. ஓகே. அதாவது யூஎக்ஸ் அஜைல் அப்படின்னு போட்டிங்கன்னா டிசைன் அஜைல்னு வரும். ஓகேங்களா? எல்லாம் இதே தான் கதை. சேம். ரிசர்ச், டிஃபைன், ஐடியேட், டெஸ்டிங், ரிப்பீட். அப்படிதான். ஓகேங்களா? இதுவுமே சேமாக தான் இருக்கும். அஜைல் இன் யூஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். சரியா? அது வந்து டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. இதே தான் சேம் ப்ராசஸ். பேசிக்கலா அஜைல்ன்றது என்னது? ரிப்பீட்டேட்டிவ் ஆக்டிவிட்டி. திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருக்க போகிற ஒரு ஆக்டிவிட்டி. அவ்வளோதான். ஸ்ப்ரிண்ட் 1, ஸ்ப்ரிண்ட் 2, ஸ்ப்ரிண்ட் 3. ஸோ இதுக்கு தனி ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. சேம் ப்ராசஸ் தான். அஜைல்ன்றது ஒரு மெத்தடுப்பா. நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். ஓகே சொல்றது ஓகே. புரிஞ்சுதுங்களா ஹரி? புரிஞ்சுது இப்போ புரிஞ்சுது நீங்கள் ப்ரோ. வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, லைக் தனி ப்ராசஸா அப்படின்னு கேட்டால் தனி ப்ராசஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அ சிமிலர் ப்ராசஸ். பட் பேர் மட்டும் மாறும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக மாறும். சேம் தான் எல்லாம். கூகுளோட இதை பாருங்க, இதான் ரிசர்ச், அனலைசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங். சேம் ப்ராசஸ் ஒன்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் இதுவே வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வச்சுருப்பான். இது வரைக்கும் பாருங்க, லீன் யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். திங்க்கு, மேக்கு, செக்கு. லீன் யூஎக்ஸ் பேர் தான் மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்செஞ்சர் நான் சொன்னேன் லாஸ்ட்டாக. அக்செஞ்சர் ஹேஸ் ஓன் பேட்டர்ன். அக்செஞ்சர் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு போட்டிங்கன்னா அவங்க வச்சுக்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்க. டிஸ்கவர், டிஸ்கிரைப், ஐடியேட், ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டிங். புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு? புரிஞ்சுது புரிஞ்சுது இதே ப்ரோ. மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் இவங்க அவங்க பேர் என்னது, இன்ஃபோசிஸ்குள்ளே போனீங்கன்னா அவன் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பான். அவனோட இனோவேஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் பேஸு டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான். இன்னொருத்தர் இருக்கிறாரு, நாளைக்கு நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. ஐடிஇ1 ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனி, செம்ம பெரிய கம்பெனி. இது சென்னை, இது என்ன சொல்கிறது, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் கம்பெனி, டிசைன் ஓரியன்ட் கம்பெனி. இவங்க பண்ணாத ப்ராடக்டே கிடையாது. அதாவது நார்மலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மவுஸ்லேருந்து ஃபோன்லேருந்து மைக்ரோ ஓவன்லேருந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அவங்களோட ப்ராசஸ் பாருங்கள். இன்ஸ்பிரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது ஐடியேஷன், இன்ஸ்பிரேஷன், ஐடியேஷன், இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து ஐடிஇஓ அப்படின்றது அவங்களோட ப்ராடக்ட், அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இதே மாதிரி ஒன்று இருக்குது, டபுள் டைமண்ட் மெத்தட்னு ஒன்று வச்சுருக்கான். நான் புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் எதையா படிக்கிறது? எது படித்தாலும் நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். என்ன பண்ண போகிறீங்க? ஒர்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். எது ஒர்க் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் ஒழுங்காக வரணும், அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஓவரான இன்ஃபர்மேஷன். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டபுள் டைமண்ட் மெத்தட், ப்ராப்ளம் சொல்யூஷன், டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர், லைக் தட். சேம் எல்லாம் மெத்தடு அப்படியே பிரித்து பிரித்து வச்சு ஒர்க் பண்ண வேண்டியது தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சுக்க வேண்டியது தான். எல்லாத்துலேயும் அதே ஃபேஸ் தான் வரப்போகுது. அதே தான் வரப்போகுது. எங்கே பாருங்கள், ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்ச், காம்படிஷன் அனலைஸ், அப்புறம் என்னது இருக்குது, யூசர் ஜர்னி, ஆர்கனைசிங் ரிசர்ச், யூசர் ப்ரொஃபைல், நேரோயிங், ப்ரையாரிட்டைசேஷன், டிஃபைனிங்கு, அட்ரஸிங் தி ப்ராப்ளமு. ஸோ பாருங்கள், டிஸ்கவர், டிஃபைன், டெவலப், டெலிவர் அப்படின்னு வந்துருச்சா. பேர் பேர் டபுள் டைமண்ட் மெத்தடு அப்படின்னு. அஜய்லு ஒரு ரவுண்டு போட்டது. எல்லாம் ஒரு ப்ராசஸ் தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்க வேண்டியது தான். அப்படி அப்படி ஆனா இதே மாதிரி ஃபவுண்டேஷன் சேமா தானே ப்ரோ இருக்கும் எல்லாத்துக்குமே? ஃபவுண்டேஷன் சேம் தான். நீங்கள் இப்போ டிசைன் திங்கிங்க்கும் யூசிடி ப்ராசஸுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே யூசர் சென்டரா வச்சு டிசைன் பண்றது தான் போறோம் ப்ரோ. ஆ எல்லாமே யூசிடி சேமா தான் யூசிடி இருக்கும். யூசிடின்றது யூசர் மட்டும் தான் இன்வால்வ் ஆவாங்க, கரெக்டுங்களா? பட் டிசைன் திங்கிங் ப்ராசஸில் அந்த ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறவன், சுற்றி இருக்கிறவன், அக்கத்தில் இருக்கிறவன் எல்லாரும் உள்ளே வருவான். யூ இன்வால்வ் ஆல் த பீப்புள் இன் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். பட் ஹியர் யூ வாண்ட் இன்வால்வ் மச் பீப்புள். எங்கே யூசிடி ப்ராசஸில் ஒன்லி யூசர் மட்டும் தான் சென்ட்ரலைஸ்டாக இருப்பான். புரிஞ்சுதா சொல்கிறது? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. யூசிடி. ஓகே. அதே மாதிரி
அதுக்குள்ளே போகும்போது டிசைன் திங்கிங்குள்ளே போகும்போது ஒன்று. அதே மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். இது ஒன்லி யூசர் ஃப்ளோ ஓரியன்டட். நீங்கள் அவன் என்ன வேலை செய்ய போகிறான்றதை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். யூசரை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை. அவன் என்ன வேலை செய்ய போகிறான், போயிட்டு சுவிட்ச் போட போகிறானா, அதுக்கு மட்டும் வேலை செய்யுங்க. அந்த மாதிரி, அதாவது டாஸ்க் ஓரியன்டட். அப்போ பார்த்தீங்களா யூஎக்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கே நான் வந்து எனக்கு யூசரோட டேட்டா கிடைக்கலனாலும் யூசர் என்ன வேலை செய்ய போகிறான்னு தெரிஞ்சால் கூட நல்லா பண்ண முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியும். மெத்தடு தான் எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்குது. இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது என்கிட்ட. இது வந்து ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். இந்த ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்ல என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டாஸ்க் அனலைஸ் பண்ணுவீங்க. அவன் என்ன பண்ண போகிறான், ஜாப் டு பி டன், அடுத்து என்ன நடக்க போகுது, ஆக்டிவிட்டி தியரி, ஆக்டிவிட்டி பேஸ்டு டிசைன், அவன் என்ன பண்ண போகிறான்றதுக்கான டிசைனு. இதுக்குமே எனக்கு எக்ஸாம்பிள் இருக்குது சொல்கிறதுக்கு. நான் சொல்கிறேன் அப்புறமேட்டு. இது இப்போ இன்னும் எடுக்கல இல்லையா, அடுத்து தான் பார்ப்போம் நம்ம. வில் see தட். ஓகே ஓகே திலக், உங்களோட கொஷின். ப்ரோ இந்த எம்பத்தி டிசைன் பிபிடில பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கீங்க. பிபிடினா ஷேர் பண்ண நல்லா இருக்குன்றீங்களா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் நானும் எடுக்கவே இல்லையே. இல்ல ப்ரோ, நீங்க பேசிக் மட்டும் நடத்திருந்தீங்க ப்ரோ, அந்த டெமோ காட்டியிருந்தீங்க ப்ரோ பிபிடி வச்சு. ம் ம் அந்த பிபிடி ஷேர் பண்றாங்க ப்ரோ. ம். எங்க இருக்குது? எம்பத்தைஸ் தானே சொல்றீங்க? ஆமா ப்ரோ, எம்ப்ளாயிஸும் அப்புறம் டிஃபைன் ரெண்டு முடிச்சிட்டீங்க ப்ரோ. அது ரெண்டு சரி. சரிப்பா, ஓகே, நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோ இதுவா? ஓகே. ஆமா ப்ரோ. ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. யா, ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிற எல்லா பிடிஎஃப்பும் கொடுப்பேன். இதை விட என்கிட்ட இன்னும் நிறையா பிடிஎஃப் இருக்குதுப்பா. அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் ஆனால் படிக்கணுமே. என்னோட கேன்வாவில் பண்ணி வச்சுருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், என்கிட்ட இன்னும் எவ்வளோ பிடிஎஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறது, யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. ஐ ஹாவ் தட் மச் லெவல் ஆஃப் டேட்டாஸ் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எக்கோ சிஸ்டம்னா என்ன? என்ட்ரிங் ப்ரோமோ கோடுக்கு ஒரு டிசைனு, ப்ராக்ரஸ் பாரு, டிசைனிங் யூஐ பட்டனு, ஓகேங்களா. அப்புறம் தியரி ஆஃப் டிசைன் பிரின்சிபல்ஸு, ஒருத்தருக்கு என்கிட்ட டேட்டாஸு. இது எல்லாமே இதுதான். என்ன சொல்கிறது, லைக் இது எல்லாமே பிடிஎஃப்ஸ் தான். பிகினரு, இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு, ஓகேவா. மெட்டீரியல் டிசைனு, சிஎஸ்எஸ்ஸு, அலைன்மெண்ட்டு, இது மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 300-400 டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்ததில்ல, யாரும் வாங்கினதும் இல்லை. அவ்வளோ இருக்குப்பா என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் நான் எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சைட் ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஐ ஹவ் டு டவுன்லோட் ஆல் திஸ் ஃபைல் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ஹோஸ்ட் சம்வேர் விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் பீப்புள் ஆக்சுவலி. அப்புறமேட்டு ஒரு குட் நியூஸ் ஆக்சுவலி என்னென்னா, லைக் நம்ம வந்து ஒரு இது வாங்கியிருக்கோம், நம்ம ஒரு டொமைன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஐ ஷோ யூ தட். ஓகே, கிராக் யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபிகர்ட் அவுட் ஒன் டொமைன். டொமைன்னா என்ன தெரியுமா எல்லாருக்கும்? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. யாருக்கெல்லாம் டொமைன் என்னன்னு தெரியாது? மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். டொமைன் என்னன்னு தெரியாது? மீ இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு, போடுங்க. ஓகே, தினேஷுக்கு தெரியாது, ஃபைன். திலக், உங்களுக்கு தெரியுமா டொமைன் என்னன்னு சொல்லிட்டு? கேக்குதா? கேக்குது திலக், சொல்லுங்க. தெரியும் ப்ரோ, நான் இதுல ஃப்ரண்ட் எண்ட்ல கொஞ்சம் படிச்சிருக்கேன். படிச்சீங்கன்னா சந்தோஷம். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ டொமைன்ன்றது என்னென்னா, இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஓஸ்டிஞ்சர்.comனு இருக்குது பார்த்தீங்களா. இந்த .com .in இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டொமைன் ஆக்சுவலி.
ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். பேசிக்ஸ் பேசிக் ஆஃப் வெப் டெக்னாலஜி. ஓகேவா? இதில நம்மளுக்கு இந்த வெப்சைட்டுக்கு இதோ பாருங்கப்பா. இந்த இந்த டொமைன் நம்ம வாங்கியாச்சு இப்போ. கிராக் யுஎக்ஸ் crackux.in இது 2ம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு வெப்சைட்டு. நல்லா பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதே மாரி எனக்கும் தேவைப்பட்டுச்சு. புக்கு ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னேங்க இல்லையா? ஒரு புக்குக்கும் ப்ளஸ் வந்து இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வைக்கணும் நம்ப. ஸோ அதுக்காக ரெடி பண்ணது தான். ஸோ கிராக் யுஎக்ஸ். என்ன ப்ரோ இதில என்ன ப்ரோ இருக்கு? கிராக் யுஎக்ஸ்ன்ற டொமைன் வாங்கிட்டீங்க. இதில பெரிய சம்பவமா ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்ல கைஸ். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாரி ஷார்ட் டெர்ம்ஸ்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த இந்த பேர்ல வந்து நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப கிராக் யுஐ யுஎக்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலும் நம்பளுது தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டொமைன் நம்ம வாங்கியாச்சு. கிராக் யுஐ யுஎக்ஸும் நம்ம தான் வாங்கியிருக்கோம். .in .com 2மே நம்ம வாங்கியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்போ கிராக் யுஎக்ஸ் போட்டாலும் நம்மளுது தான் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம வாங்குறோம்? ஏன் நம்ம இதில இன்வெஸ்ட் பண்றோம்? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் திஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அசெட் அண்ட் அத்தாரிட்டி ஃபார் அஸ் ஃபார் மீ. இப்போ நான் வந்து கிராக் யுஎக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு ஒண்ணு எழுதலாம் அப்படின்னா, நான் எனக்கு இந்த பிராண்ட் இருக்குது எனக்கு. இப்ப நான் இந்த டொமைன் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் பிராண்ட் நேம் ஆக்சுவலி. ஓகேங்களா? இப்ப பாருங்க கிராக் யுஐ யுஎக்ஸ், கிராக் யுஎக்ஸ் இப்படிலாம் வந்துருச்சா? அப்ப கிராக் யுஐன்னு போட்டாலும் ஐ கேன் பர்ச்சேஸ் இருக்கும் அதுவுமே. ஓகேங்களா? பட் எனக்கு யுஎக்ஸ் தான் முக்கியம். ஸோ அதனால நான் ஐ பர்ச்சேஸ் திஸ் ஒன். சரிங்களா? ஸோ அந்த டொமைன் வாங்கியாச்சு. இதுக்கு வந்து ஒரு லோகோ பண்ணலான்னு இருக்கேன் நான் ஆக்சுவலி. crackux.comக்கு வந்து ஐ நீட் டு பிளான் டு டூ சம் லோகோ. நீங்க யாராவது வில்லிங்கா இருந்தீங்கன்னா, உங்களுடைய கலைத்திறமைய போட்டு crackux.comக்கு ஏதாவது ஒரு நல்ல லோகோ பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, யூ கேன் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ கேன் வொர்க் ஃபார் மீ. ஓகே. உங்களுடைய திறமைகள காட்டுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே கைஸ் ஃபைன். ஆம். ஓகே கைஸ். ஐ திங்க் வி ஆர் டன் டுடே. திலக் உங்களோட டவுட் என்னன்னு கேட்டீங்க நீங்க? சொல்லட்டுங்களா உங்க பிபிடி டவுட்ட? போட சொல்லியிருந்தேன். சொல்லிட்டேன். டன் டன் டன். கைஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மணிமாறன் ப்ரோ, ஹரிகரன், ஹரிணி, ப்ரோ பரதன், கிரி, ஜோதி, டவுட் எதுவும் இல்லை ப்ரோ எனக்கு. கார்த்திக் ப்ரோ. தேங்க் யூ மணிமாறன் ப்ரோ. சரண்யா. யாரோ ஒருத்தவங்க குறையறாங்கப்பா. ரொம்ப பரிச்சயமான கிரிதரன் இருக்கீங்களா? கிரிதரன், கிரிதரன் ஆர் யூ தேர்? இல்ல. எஸ். Okay, guys, thank you so much. We'll connect tomorrow for remaining session. Hope some of the level வந்து உங்களுக்கு கிராஸ் ஆயிடுச்சு. யூஎக்ஸில் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தென் வில் ஜம்ப் இன் டு யூஐ. ஓகே. ஸோ யூஐக்குள்ளே ஜம்ப் பண்ணுவோம். இன்னும் போகும். வந்து உங்களுக்கு செஷன் வந்து இப்போது இந்த ஐடியேஷன் வரையும் போகும். ஐடியேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கோசிஸ்டம் ஆப்னா என்ன? யுஎக்ஸ் லானா என்ன? பிரின்சிபல்ஸ் ஓகே. யுஎக்ஸ் லா அண்ட் பிரின்சிபல்ஸ் பத்தி பார்த்துட்டு, எக்கோசிஸ்டம் பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஆம், இந்த இது இருக்கு. லைக் முக்கியமான ஒரு விஷயம். ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன், யுஐ ஆடிட்ஸ், யுஎக்ஸ் ஆடிட் இதெல்லாம் முடிச்சுட்டு, தென் வில் ஜம்ப் இன்டு யுஐ. இன்னும் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ் இருக்கு நம்மளுக்கு செஷன் யுஎக்ஸு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வில் ஜம்ப் இன்டு யுஐப்பா. ஓகே. திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே. காட் அ கிளாரிட்டி ரைட்? Yeah. Thank you so much, guys. Bye. ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்லுங்க ஹரிணி. மீரோ போர்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ம். அதில் இப்போ பிரெயின் ஸ்ட்ராமிங், ஐடியேட் அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ம். அது ப்ரோட்டோடைப்பை வந்து எப்படி என்னென்ன இன்ட்ராக்ஷன் பண்ணுறோன்றதை நம்ம ட்ரா பண்ணணுமா இல்லை நம்ம அதில் நோட் பண்ணி வைக்கணுமா? நீங்க இப்ப நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க ஹரிணி. ஓகேவா? ம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிசர்ச் ப்ராசஸ் நான் சொன்னேன்ல. ஆமாம்.
என்னென்ன ரிசர்ச் ப்ராசஸ்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். empathize, ideate, வெயிட் பண்ணுங்க. brainstorm, prototype. எம்பத்தைஸ்குள்ள இருக்கிற ரிசர்ச் ப்ராசஸ்லாம் சொன்னல, அது சொல்லுங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்லுங்க. Empathize. 1 second, bro. ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் நீங்க. இப்போ நான் பார்க்கல, நான் சொல்லவா என்னன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க bro. யூசர் இன்டர்வியூ, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, ஃபீட்பேக், கூகுள் ஃபார்ம், ஓ சர்வே. கூகுள் ஃபார்ம் அண்ட் சர்வே. அப்புறம் என்ன இருக்கு? காம்பேட்டர் அனலைஸ், கம்பேரட்டிவ் அனலைஸ், புக் ஸ்டடி, டைரி ஸ்டடி, ஃபீல்டு ஸ்டடி, யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ், யூராஸ்டிக் எவாலுவேஷன். இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் போடுவீங்க எல்லாத்தையுமே. யூசர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஜூம்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே டேட்டாவாக கன்வெர்ட் ஆகணும். எல்லாமே டேட்டாவாக ஸ்டிக்கி நோட்டாக போட்டுன்னு வந்து போடுவீங்க. அந்த போட்ட டேட்டா தான் நீங்கள் உள்ளே கொண்டு போக போகிறீங்க உள்ளே. ஸோ உங்களோட மீரோ போர்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி அ டேட்டாஸ். எவ்ரி திங் இஸ் அ டேட்டா. என்ன டேட்டா? ஸ்டிக்கி நோட்டாக மாறப்போகுது. நீங்கள் பேசுனதா இருந்தாலும் சரி, யூசர் கிட்ட இருந்து வாங்கின டேட்டாவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து வார்த்தையால் சொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னவா மாறப்போகுது? டேட்டாவாக மாறப்போகுது. என்ன டேட்டாவாக மாறப்போகுது? ஸ்டிக்கி நோட் டேட்டாவாக மாறப்போகுது. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதா இப்போ? ஸோ உங்களோட மீரோ போர்டில் எல்லாமே ஸ்டிக்கி நோட் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே அந்த ஸ்டிக்கி நோட்லேருந்து டயக்ராமேட்டிக் போடுவீங்க. டயக்ராம், ஃப்ளோ அதெல்லாம் போடுவீங்க. ஸ்டிக்கி நோட்லேருந்து தான் ஒரு ஒரு விஷயம் பிரிய போகுது உள்ள. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இன்ட்ராக்ஷன் பற்றிலாம் அங்கே போகிறதுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் போட போகிறது டேட்டா. கிளியராக இருக்கா இப்போ? ஓகே. நம்ம அதான் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு நான் யூஎக்ஸ் எடுக்கல, டாபிக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு எடுக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு அது எப்படி நடக்குது, என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு. ஒரு ப்ராஜெக்டை லைவாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓ இதுதான் அதுவா, ஓகே இதுவா அதுதா அப்படின்றது அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே வந்து ஒரு 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 இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைடராக தான் இருக்கும். எது எதுன்னு தெரியாது, டாபிக்ஸ் மட்டும் தான் தெரியும் இப்போ உங்களுக்கு. சரியா? போக போக ரிமைனிங் விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம. சரியா? ஓகே bro. ஓகே ஹரிணி, தேங்க்யூ. Thank you. யா, பாய். பாய் கைஸ், தேங்க்யூ. Thank you, bro. Thank you, bro. Bye, bro. யா, Bye bro. பாய்.